என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபெர்டிலைசர் தான். ஃபெர்டிலைசர் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வாங்கிட்டு வந்தோடனேவே அப்படியே வந்து கொத்து கொத்தா பூக்கணும்னு நினச்சி நம்ம வாங்கிட்டு வந்து நடவு பண்ணும்போதே ஃபெர்டிலைசர் வந்துட்டு அதிகப்படியாக கொடுக்கறது. அதுவுமே நம்மளுடைய செடியை வந்து கருக்கிடும், இறந்து போயிடும் செடி. அதை வந்து பண்ணாதீங்க. அடுத்தது நம்ம 1 மந்த் வரைக்கும் எந்த ஒரு ஃபெர்டிலைசருமே யூஸே பண்ண தேவையில்ல. நம்ம வாங்கிட்டு வரும்போதே அவங்களே வந்து மருந்து வந்து அடித்து தான் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டிஏபி வந்து கொடுத்து தான் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஃபெர்டிலைசர் வந்து கொடுக்க வேணாம். 1 மந்த் கழிச்சு நம்ம வந்து தொட்டிலாம் மாற்றிட்டு நல்லா வந்து அந்த ஸ்டெம்லாம் நல்லா க்ரீனாக பிடிச்சி வந்துருச்சு, செடி வந்துட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரியும் இல்லையா? அப்போ வந்துட்டு நம்ம வந்து ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்துட்டு கடலை புண்ணாக்கு கரைசல் வந்து கொடுங்க. ஒரு 15 நாளுக்கு ஒரு தடவை தொழு உரம் இல்லைனா ஆட்டு எரு, மண்புழு உரம் இதெல்லாம் வந்து கொடுக்கலாம். மற்றபடி வந்துட்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறீங்கன்னா இந்த 1 மந்த் கழிச்சு நம்மளுடைய செடி நல்லா ஹெல்த்தியாக வந்துருச்சு இல்லையா? அதுக்கப்புறமா நீங்கள் 15 நாளுக்கு ஒரு தடவை டிஏபி மட்டும் கொடுத்துக்கிட்டே வாங்க. வேறு எதுவும் பெருசாக தேவைப்படாது.